கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னைக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. பாத்ரூம்ல இருக்க செவுத்துலலாம் ஷாக் அடிக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. பாத்ரூம் உள் சைடும் சரி, வெளி சைடும் சரி, செவுத்த தொட்டாலே ஷாக் அடிக்குதுன்ற மாரி சொல்லியிருந்தாரு. அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவங்க ஷாக் அடிக்குதுன்னு சொன்ன அந்த செவுத்துல வந்து டெஸ்டர் வச்சு பார்த்தா டெஸ்டர் எரியுது. இந்த மாரி ப்ராப்ளம் உங்க வீட்ல இருந்தா நீங்க எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாரி ஏதோ ஒரு இடத்துல ஷாக் அடிக்கும்போது, உங்க வீட்ல இருக்கிற டிபி பாக்ஸ் கிட்ட போயிடுங்க. எங்க ஷாக் அடிக்குதோ அந்த இடத்துல டெஸ்டர் வச்சு பார்த்துட்டு, லைட் எரிஞ்சதுன்னா, இல்ல கையில விறுவிறுன்னு வருதுன்னும்போது, டிபி கிட்ட போயிட்டு ஒரு ஒரு பிரேக்கரா கீழ இறக்கிட்டே வாங்க. எந்த பிரேக்கர் இறக்கும்போது இது ஃபால்ட் சரியாயிடுதோ, அதாவது டெஸ்டர் எரியாம இருக்கு, ஷாக் அடிக்காம இருக்கோ, அந்த பிரேக்கர் மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. பிரேக்கர்லேருந்து போற லைன் தான் ஃபால்ட் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடும். அந்த பிரேக்கர் ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த ரூம்ல லைட் எரியலன்னு பாருங்க. ரூமுக்கு வர லைட்டிங் போர்டோ, இல்ல ஏசியும் இருக்கலாம், இல்ல வாட்டர் ஹீட்டரும் இருக்கலாம். பிரேக்கர் ஆஃப் பண்ண அப்புறம் டிபில பொருள் ஒர்க் ஆகல, எந்த பொருள் கரண்ட் வரலன்னு பாருங்க. அந்த பொருள் தான் ஃபால்ட்ன்னு இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும். இப்படி தான் நான் இந்த வீட்லயும் செக் பண்ணியிருந்தேன். இந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பிரேக்கரா கீழ இறக்கிட்டே வந்தேன். கடைசியா அந்த பெட்ரூம்ல இருக்க ஏசியோட பிரேக்கர் கீழ இருக்கும்போது, செவுத்துல டெஸ்டர் வச்சு பார்த்ததுல டெஸ்டர் ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ண பிரேக்கர் பார்த்தீங்கன்னா, ஏசிக்கு போகக்கூடியது. இந்த ஸ்விட்ச் போர்ட்ல இருந்த ஏசி பிரேக்கர் ஆஃப் பண்ணாலும் லைன் வரல. அதாவது டிபில இருந்து ஏசியோட பிரேக்கர் கீழ இறங்குனேன். இந்த செவுத்துல ஷாக் அடிக்கல. அதுக்கப்புறம் அந்த பிரேக்கர் ஆன் பண்ணிட்டு, அந்த ஏசிக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்விட்ச் போர்ட்லயே ஒரு பிரேக்கர் இருந்தது. அந்த பிரேக்கர் ஆஃப் பண்ணி பார்த்தேன். ஸ்விட்ச் போர்ட்ல இருக்கிற பிரேக்கர் ஆஃப் பண்ணாலும், அந்த செவுத்துல வந்து ஷாக் எதுவும் அடிக்கல. அப்ப நம்ம அந்த ஸ்விட்ச் போர்ட தான் பிரிச்சு பார்க்கணும். இந்த ஸ்விட்ச் போர்ட பிரிக்கிறதுக்கோசரம், ஸ்க்ரூல டெஸ்டர் வச்சாக்கா, டெஸ்டரு எரியுது. அதாவது அந்த பாக்ஸோட ஸ்க்ரூலயும் ஃபேஸ் வருது. சரின்னு சொல்லிட்டு அந்த பிரேக்கர் ஆஃப் பண்ணிட்டு, அந்த ஸ்விட்ச் போர்ட பிரிச்சு எடுத்திருந்தேன். அந்த போர்ட கழட்டுனத பார்த்தீங்கன்னா, ஒரு 720 ஒயர்ல வந்து ஒரு ஹோல்ஸ் மாரி ஆயிருக்கு. எரிஞ்சிருக்கு. அது எப்படி ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்விட்ச் போர்ட மாட்டும்போது, இந்த ஸ்விட்ச் போர்ட் பிளேட் நிக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூ வந்து எலக்ட்ரிஷியன் ஏத்தும்போது, டைட் பண்ணும்போது, அந்த பிளேட்ட டைட் பண்ணும்போது, இந்த ஸ்க்ரூ போயிட்டு, அந்த ஏசிக்கு வரக்கூடிய 720 ஒயர்ல போய் டைட் ஆயிருக்கு. அதாவது இந்த ஸ்க்ரூ போயிட்டு டைட் வைக்கும்போது, மேல ஒயர்ல இருக்க அந்த ஸ்லீவ்லேருந்து டைட் ஆகி உள்ள போயிட்டு, இந்த காப்பர்ல வந்து சொருவிட்டு இருக்கு இந்த ஸ்க்ரூவு. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டல் பாக்ஸ் ஃபுல்லாவே ஷாக் வந்து ஃபேஸ் வந்து அதில, இந்த செவுத்துல எல்லாமே ஃபுல்லா வந்து ஷாக் வருது. இதனால வந்து உள் சைடு வந்து பாத்ரூம்ன்றனால டைல்ஸு, உள் சைடு டைல்ஸு, வெளி சைடு செவுத்துலலாம் வந்து ஷாக் அடிக்குது. இந்த 720 ஒயர் பஞ்சான இடத்த கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சீவி வந்து அந்த பிரேக்கர்ல லைன் குடுத்து விட்டேன் 720 ஒயர. அப்புறம் இப்ப கரெக்ட் ஆயிடுச்சு. இப்ப செவுத்துல எதுவும் ஷாக் அடிக்கல. இந்த பாக்ஸ்ல இன்னொரு ஃபால்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாக்ஸ் ஒயர் மட்டும் வலிச்சிருந்தா ஃப்ரீயா இருந்திருக்கும் பாக்ஸ்ல ஒயர்லாம். பக்கத்து போர்டுக்கு போற ஒயரம் வந்து இந்த பாக்ஸ்ல தான் இறங்கி ஏறுது. அதனால இந்த பிளேட் மாட்டும்போது, அவங்க அந்த ஒயர்லாம் உள்ள வச்சு அமுக்கி இந்த ஸ்க்ரூ போடும்போது, ஸ்க்ரூ போய் அந்த அந்த ஒயர்ல ஏறியிருக்கலாம். இதெல்லாம் யாரும் தெரிஞ்சு பண்ண போறதில்ல. எலக்ட்ரிஷியன் மாட்டும்போது இந்த ஸ்விட்ச் போர்ட டைட் பண்ணும்போது தெரியாம அந்த ஸ்க்ரூ போயிட்டு அந்த ஒயர்ல ஏறிட்டுருக்கு. அதனால இந்த கஸ்டமருக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. இந்த மாரி எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய விஷயங்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.